திரு ஸ்ரீனிவாசன், இப்போதைய சூழல்ல நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவின் மூலமாக இரட்டை இலை சின்னத்தை பெறுவதில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி உருவாகி இருக்கிறதா? வணக்கம். அல்ல, இதுல நெருக்கடியோ பின்னடைவோ நிச்சயமா கிடையாது. இத நீங்க அதாவது உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரையும் பல்வேறு மனுக்களை இவங்க போட்டாங்க. எல்லாத்துலயுமே வெற்றி யாருக்கு கிடைச்சிருக்குது? அப்ப எல்லாமே வெற்றி அடைஞ்சு அண்ணன் ஷியாம் சொன்ன மாதிரி இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வலைதளத்துல வெளியிடப்பட்டாச்சு. இப்ப தொடர்ந்து பல்வேறு மனுக்கள் போட்டாலும் கூட எல்லா மனுக்களிலும் அதிமுகவினுடைய பொதுச் செயலர் ஐயா எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. தொண்டர்களாலும் சட்டத்தின் அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுச் செயலாளர் சிம்பிள் இரட்டை இலை. அப்ப இதுல பின்னடைவோ நெருக்கடியோ நிச்சயமா அதிமுகவிற்கு வந்ததா யாரும் கருத முடியாது. அதாவது தேர்தல் ஆணையம் அதிமுக தரப்பினுடைய அந்த பதிலை பெற்று இரட்டை இலை சின்னம் தற்போதைக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான், அவர் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ அதிமுகவுக்கு தான் அப்படிங்கிற பதில சொல்லி இருந்தா நீங்க சொல்ற மாதிரி எந்த நெருக்கடியும் சிக்கலும் இல்ல. ஆனா மற்ற ரெஸ்பாண்டன்ட் கிட்டையும் மனுவில் இருக்கக்கூடிய மற்றவர்களிடமும் கருத்து கேட்க வேண்டும், குறிப்பா ஓ பன்னீர்செல்வத்தின் கருத்தையும் கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுதான் இங்க சிக்கலா நெருக்கடியாங்கிற கேள்வியை எழுப்பி இருக்கு. இல்ல, அதாவது பல்வேறு கட்டங்கள்ல இவர் மனு போட்டாரு, நீதிமன்றத்துடைய பரிகாரம் கேட்டாரு. அந்த அடிப்படையில ஈரோடு இடைத்தேர்தல்ல இரட்டை இலை யாருக்கு கிடைத்தது? நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை யாருக்கு கிடைத்தது? கட்சி பொதுக்குழு முடிவு இதையெல்லாம் எதிர்த்துதான் இவங்க மனு போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா எல்லா மனுக்களிலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அதிமுக பெற்றிருக்கிறது. பொதுச் செயலராக ஐயா எடப்பாடியார் செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனா நீதிமன்றத்துல இன்றைய சாராம்சப்படி இது சூரியமூர்த்தி இவர் யாரு, இவர் கட்சியில என்ன நிலையில இருக்கிறாருன்னு பாக்குறப்ப இவர் அண்ணன் சுப்ரத்தினம் சொன்னாரு, அவர் கட்சியில இல்ல. அதாவது அந்த உறுப்பினர் அந்த அட்டையை கூட அவர் புதுப்பிக்கல. அவர் தொடர்ந்து கட்சிக்கு எதிராக இருந்தவர், கட்சியை எதிர்த்து போட்டியிட்டவர், தேர்தலில் களம் கண்டவர் என்ற அவருக்கு இப்ப ஒரு இது இருக்குது, கருத்து இருக்குது. அப்ப அவர் இந்த மனுதாரராக நீதிமன்றம் நிச்சயம் அதாவது ஒரு கருத்து சொல்லி இருக்கிறாங்க. நீதிமன்றம் வழக்கை ஏற்றுக்கொண்டு விசாரணை நடத்தி தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணுங்கிற வரையும் வந்துட்டதுனால இப்போ ஒரு புது சிக்கல், ஏற்கனவே பல காலகட்டங்களில் அதிமுகவுக்கும் இரட்டை இலை சின்னத்துக்கும் உண்டான ஒரு சிக்கல் தற்போது மீண்டும் உருவாகி இருக்கிறது. அந்த சட்ட போராட்டத்தை திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு தானே பார்க்கணும். இரட்டை இலைக்கு பல்வேறு கட்டங்கள்ல பல்வேறு காலங்கள்ல இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நினைவு நாளை மக்கள் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவரால் ஏற்படுத்தப்பட்ட இந்த இரட்டை இலை சின்னத்திற்கு தொடர்ந்து பல்வேறு கட்டங்களில் இது ஒரு வேதனையும் சோதனையும் இந்த இயக்கத்திற்கு வந்தது. எல்லா கட்டத்திலையும் அது மாறி தொண்டர்களுடைய ஆசீர்வாதத்தோடு புரட்சி தலைவர் ஆசீர்வாதத்தோடு இந்த கட்சி செயல்பட்டு தான் இருக்குது. சின்னமும் பிரச்சனை இல்லாம போயிட்டு தான் இருக்குது. அப்ப சட்டப்படி சட்டம் எல்லாருக்கும் சமம். அது மாதிரி இன்னைக்கு அவங்கள சேர்த்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட விளக்கத்தை கேட்க சொல்லி இருக்கிறாங்க, அவ்வளவுதானே தவிர நீங்க சொல்ற அந்த போராட்டங்களினுடைய அடுத்த கட்டமாக இப்ப இந்த போராட்டமும் சேர்ந்திருக்கான்னு கேட்கிறேன். இல்ல, இது எல்லா வழக்குகள்லையும் எப்படி அதிமுக வெற்றி கண்டிருக்கோ, பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எப்படி வெற்றி கண்டாரோ அது மாதிரி நிச்சயமா ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லும் நாள் வரும்போது அங்கே சிரிப்பவர்கள் அழுபவர்கள் யார் தெரியும் அப்போது என்று புரட்சி தலைவருடைய பாடலை போல நிச்சயமா இவங்களுக்கு ஒரு ஆறுதல் அப்படிதான் சொல்லலாமே தவிர இந்த விளக்கம் இவங்களையே சேர்த்து இவங்கள்ட்ட விளக்கம் கேளுங்கன்னு நீங்க சொல்ற அதே டேர்ம்ல தான் திரு சுப்ரத்தினம் சொல்றாரு. உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த பொறுப்பும் சின்னமும் ஆறுதல், ஏன்னா எல்லா வழக்குகளினுடைய கடைசி உத்தரவு ஃபைனல் வெர்டிக்ட பொறுத்தது அந்த சப்ஜெக்டுக்கு உட்பட்டதுதான் அப்படின்னு சொல்லிதான் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறாரு சுப்ரத்தினம். இல்ல, அதே நீதிமன்றமும் தேர்தல் ஆணையம் தான் இவங்களுடைய கருத்தை புறந்தள்ளது. கடந்த கால வழக்குகள்ல கட்சி வேட்டி கட்டக்கூடாது, கட்சியை பயன்படுத்தக்கூடாது, கட்சி அலுவலகத்திற்கு எந்த தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு அதே நீதிமன்றம் தான் இவங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கு. அப்ப அந்த உத்தரவை நம்ம எப்படி பாக்குறது? அப்ப இது ஒரு அவங்களுக்கு மனுதாரரை விசாரிக்க, அதாவது விளக்கம் கேட்கறதுக்கு சேர்க்க சொல்லியிருக்காங்க. அது அவங்க ஏதோ இரட்டை இலையே அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி, கட்சியே அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு புலங்காகிதம் அடைகிறாங்க. அதுல எந்த விதமான இதுவும் இல்ல. அதாவது அதிமுக தொண்டர்களுடைய விருப்பப்படி, தலைவர்களுடைய ஆசிப்படி இன்றைக்கு கட்சி அண்ணன் எடப்பாடியார் வசம் பொதுச் செயலாளரா
கட்சி சீரா ஒரு பக்கம் கலாய்வு கூட்டங்கள், ஒரு பக்கம் அரசுக்கு எதிரான போராட்டங்கள், நிறைய அறிக்கைகள் அப்படின்னு தொடர்ச்சியா ரொம்ப வேகம் எடுத்து அதிமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படியான நீதிமன்றத்தினுடைய ஒரு உத்தரவு, இது பின்னணியில ஏதாவது அரசியல் இருக்கா? நிறைய விமர்சனங்கள் எழுகிறது. பாரதிய ஜனதா திரு ஓ பன்னீர்செல்வம் மூலமாக இந்த முயற்சியை எடுக்கிறாங்கிற விமர்சனங்களும் இருக்கு. அதை பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல எல்லா எதிர்ப்புகள் இருக்கிறதா நாங்க கருதல. அப்படியே இருந்தாலும் கூட நீதி தன்னுடைய பரிபாலனங்கள்ல நிச்சயமா வெற்றியை கொடுக்கும். ஏன்னா அந்த கட்சியுடைய நடைமுறைகளை பார்த்தா கட்சி யாரிடம் இருக்குது, கட்சி யார் வழி நடத்துறா, தொண்டர்கள் யாரை நம்புறாங்க, இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? அப்ப ஒரு நீதிமன்றத்துல ஒரு இவங்களை விளக்கம் கேட்கணும்ன்ற ஒரு சாரம்சம் சொன்னதுனால மட்டுமே இவங்களுக்கு எல்லாமே போயிரும், கட்சி போயிருன்ற கருத்து யாராலும் ஏற்கக்கூடியதல்ல. அவர் பலாப்பழ சின்னத்துல நின்னாரு, அப்புறம் பல்வேறு கட்சிகளுக்கு இடையூறு செய்தாரு, தொண்டர்களுடைய மனம் அதாவது பதைக்கிற மாதிரி கட்சி அலுவலகத்தை மிகப்பெரிய ஒரு அடியாட்களை வைத்து தாக்கினார். இப்படி பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டு கட்சியினுடைய தொண்டர்களிடமிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா இந்த கட்சிக்கு சொந்தம் கொண்டாட முடியாதான்னு நினைக்கிறாங்க. அது ஒரு நாளும் நடக்காது. ஏன்னா இது புரட்சி தலைவி அம்மா உருவாக்கிய இந்த சின்னமும் கட்சியும் இன்றைக்கு ஒட்டுமொத்த 2 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு யாரை சார்ந்திருக்கிறாங்க? அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியாரை சார்ந்திருக்கிறாங்க. அப்ப தரைத்தளத்துல திமுக அரசையும் பாஜக அரசையும் எதிர்த்து நிற்கின்ற ஒரு ஆண்மையுள்ள இயக்கமாக அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை நிச்சயமா தரும். இதுல இவங்களுடைய சந்தோஷம் இடைக்காலம் தாங்கிறத வீரமுள்ளங்கிற வார்த்தையெல்லாம் நல்லா புரியுது. அது என்ன ஆண்மையுள்ள? இல்ல வீரமுள்ள இளமையுள்ள அப்படி எடுத்துக்கங்க. அதைத்தான் நான் அந்த அடிப்படையில சொன்னேன். அந்த நேரடி வார்த்தையை சொல்லிடுங்க. இல்ல அந்த மாதிரி ஒரு அமைப்பு, இந்த இயக்கம் ஒரு வரலாற்று சிறப்புற்ற இயக்கம். இந்த இயக்கத்தை எந்த அளவு சீர்குலைக்கலாம், எப்படி இந்த இயக்கத்தினுடைய வேட்பாளர்களை சாய்க்கலாம்னு நினைச்சு செயல்படுற கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு கும்பலால் எந்தவித நன்மையும் அவர்களுக்கு ஏற்பட போவதில்லை. இது தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக கட்டி இருக்கிற எக்கு கோட்டை அதிமுக. கட்சி ஒன்றிணைனும், அப்படி ஒன்றிணைவதன் மூலமாகத்தான் வெற்றி சாத்தியம் அப்படின்னு சொல்றவங்கள கும்பல் அப்படின்னு சொல்றீங்க. இல்ல அதாவதுங்க இது தொண்டர்களுடைய மனசை நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்கள் கட்சியையும் கட்சி அலுவலகத்தையும் தலைவர்களையும் சித்தாந்த தெய்வங்களாக போற்றுகின்ற இயக்கம். அந்த இயக்கத்துல அடியாட்களை வச்சு தகராறு பண்றது இது மாதிரி எல்லாம் நடந்தது. கடந்த கால கசப்புணர்ச்சிகள் நிறைய பண்ணிருக்கிறாங்க. சரி, அப்ப சேர்க்கிறதா வேணாமான்னு கட்சியும் தலைமையும் தொண்டர்களும் தான் முடிவு செய்ய முடியும். இது எத்தனையோ நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, இடைத்தேர்தல் வந்தது. என்ன கழகம் தனித்தன்மையோட நீ வெற்றி நடை போடலையா, இல்ல வாக்குகள் வாங்கலையா, என்ன குறைஞ்சு போச்சு? ஓகே, கருத்தா எடுத்துக்கிற திரு ஸ்ரீனிவாசன், அடுத்த சுற்றுகளை நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு